இன்றைக்கெல்லாம் விவாகரத்து பெறுவது, டிவோர்ஸ் பெறுவது ஒரு ஃபேஷனாக மாறி இருக்கிறது. அதிலும் குறிப்பாக பிரபலங்களுடைய மனமுறிவு இளைஞர்களுடைய மனதை பெரிய அளவில் பாதிக்கிறது. யாரை இவர்கள் திரைத்துறையிலே பிரபலங்கள் என்று கருதி இருக்கிறார்களோ, அல்லது இன்ன பிற துறைகளில் யாரெல்லாம் பிரபலங்கள் என்று கருதி வைத்திருக்கிறார்களோ, கதாநாயகர்களாக யாரையெல்லாம் கருதி வைத்திருக்கிறார்களோ, அவருடைய வாழ்க்கையில் மனமுறிவு ஏற்படுகிற பொழுது அது நம்முடைய இளைஞர்கள் மத்தியில், பிள்ளைகள் மத்தியில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்று புள்ளி உரங்கள் சொல்லுகின்றன. காரணம், பணம் இருக்கிறது, பெயர் இருக்கிறது, புகழ் இருக்கிறது, வசதி வாய்ப்புகள் இருக்கிறது, எல்லாமே இருந்தாலும் கூட எங்க பிரச்சனை? ஏன் பிரிகிறார்கள்? இவர்களுக்கிடையில என்ன பிரச்சனை? என்னமோ தெரியல, சொல்ல தெரியல, அதனால் நாங்கள் பிரிஞ்சுக்கிறோம், ஃப்ரெண்ட்லியாக இருந்துக்கிறோம் என்று சொல்லக்கூடிய இந்த பழக்கமும் நம்முடைய பிள்ளைகளை அதிகமாக பாதித்து கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடியும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் இருந்து நாம் நிறைய செய்திகளை பார்க்க முடியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது மாதிரியான பிரிவினை ஏற்படக்கூடிய மனக்கசப்புகளை சந்திக்கக்கூடிய பெருமக்களுக்கு நிறைய அறிவுரைகளை சொல்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தஹாத்தவ் வ தஹாப், நீங்கள் அன்பை புதுப்பித்துக் கொண்டே இருங்கள், உங்களுக்கு இடையில் பரிசுகளை நீங்கள் பரிமாறிக்கொண்டே இருங்கள். எங்காவது வியாபாரத்திற்கு வெளியூர்களுக்கு அங்கங்க செல்லும் பொழுது வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் அல்லது மனைவிக்கும் ஒரே ஒரு சாக்லேட் எவ்வளோ ஆயிருப்போது? ஒரு டைரி மில்க், ஒரு 5 ஸ்டார் சாக்லேட். நான் திருச்சி வரைக்கும் போனேன், வரும்போது ஏதோ ஒரு நினப்பு வந்துச்சு, வாங்கிட்டு வந்தேன் என்று கொடுத்து பார்த்தல் என்ன நடக்கும்? அது கசங்காமல், அது எந்த தோய்வும் இல்லாமல் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? அதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னது மட்டும் இல்லை, அதை கடமெடுத்து தான் இன்றைக்கு எல்லா கவுன்சிலர்களும் சொல்கிறார்கள். இந்த மனமுறிவு ஏற்படக்கூடிய தம்பதிகளை கொண்டு போய் காண்டி மருத்துவர்கள்ட்ட உட்கார வைக்கிற பொழுது அவங்க எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் வெளியில் போயிட்டு வீட்டுக்கு வரும்போது உங்கள் ஒய்ஃபுக்கு அல்லது உங்கள் ஹஸ்பண்டுக்கு நீங்கள் ஒரு சின்ன ஒரு அன்பளிப்பு கொடுங்க, ஒரு சேலை வாங்கி கொடுங்க, ஒரு சட்டை வாங்கி கொடுங்க, அல்லது ஒரு சாக்லேட் வாங்கி கொடுங்க, அல்லது ஒரு வாட்ச் வாங்கி கொடுங்க, மொபைலுக்கு கவர் வாங்கி கொடுங்க. நீங்கள் வாங்கி கொடுத்தா அது ஒரு பவர் இருக்குது, உங்களுக்கு இடையில மறுபடியும் அன்பை நீங்கள் புதுப்பித்துக் கொள்ள முடியும் என்கிற யோசனையை சொல்கிறார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தஹாத்தவ் வ தஹாப், நீங்கள் அன்பளிப்புகளை பரிமாறிக்கொள்ளுங்கள், அதன் வழி அன்பை புதுப்பித்துக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 15 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் சொன்ன அந்த வார்த்தை இன்றைக்கும் அது நடைமுறையில் கடைபிடிக்கிற பொழுது அது வெற்றிகரமான வாழ்க்கையாக அமையும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நாம் அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அன்பை புதுப்பித்துக் கொள்ளுங்கள், அன்பளிப்புகளை பரிமாறிக்கொள்ளுங்கள். ஏன்னா நம்முடைய தாய்மார்களுக்கு இந்த கவலை இருந்துகிட்டே இருக்கும். பொதுவாக பெண்கள் சொல்லக்கூடிய ஒரு புகார் என்ன அப்படின்னா, என் வீட்டுக்காரர் முன்ன மாதிரி பேசுறதில்லை, கல்யாணமான புதுசுலாம் அப்படியே என்ன அப்படியே தாங்குன்னு தாங்குவார், சாப்பிட்டியா கேட்பாரு, வெளியில் வண்டியில் வச்சு கூட்டிகிட்டு போவார், எனக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுப்பாரு, நானே வேணாம் சொன்னால் கூட எனக்கு இது வேணுமா வாங்கிக்கிறியான்னு கேட்பாரு, ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போவார், விருந்து கூட்டிகிட்டு போவார், எல்லாமே செய்வார். இப்போல்லாம் என்னை கண்டுக்கிறதே இல்லை, சாப்பிட்டியான்னு கூட கேட்கறது இல்லை. நானே ஃபோன் பண்ணால் கூட ஃபோனை வை, ஆஃபீஸில் வேலையாக இருக்கிறேன் அப்படின்னு சடைஞ்சுக்கிறாங்க. இது இருக்கா இல்லையா? எல்லாருக்கும், ஏன்னா எல்லாருமே இருக்கிறோம், ஒரு பொருளாதாரத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம், அல்லது ஒரு கம்பெனியை நிர்வகிக்கிறோம், அல்லது ஒரு கடை வியாபாரத்தை பார்க்கிறோம், கல்லூரியிலே பேராசிரியராக இருக்கிறோம், ஏதோ ஒரு வேலையிலே நாம் சிக்கி இருக்கிறோம். நமக்கு பின்னாலே ஒரு குடும்பம் இருக்கிறது, பிள்ளைகள் இருக்கிறார்கள், அவர்களுக்காக சம்பாதிக்க வேண்டும், அவர்களுக்காக சொத்து சேர்க்க வேண்டும் என்கிற வேகத்தில் நாம் ஓடிக்கொண்டே இருக்கிற காரணத்தினால் காலையில் புறப்பட்டு வீட்டை விட்டு போனதற்கு பிறகு மாலை வீட்டுக்கு வந்தால் நாம் வருகிற பொழுது ஒருவேளை அவர்கள் தூங்கி இருப்பார்கள், எதையும் விசாரிக்க முடியாது. இதனால இந்த தாய்மார்களுக்கு இந்த கவலை இருந்துகிட்டே இருக்கும், முன்ன மாதிரி என்னை கண்டுக்கிறது இல்லை, என்னை கேட்கறது இல்லை அப்படின்னு. இந்த பெண்களுடைய, இந்த தாய்மார்களுடைய பிரதிநிதியாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அன்றைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல இந்த கேள்வியை, இப்படி ஒரு கேள்வியை கேட்டாங்க. எங்க வீட்டுக்காரருக்கு என் மேல முன்ன மாதிரி அன்பு இல்லை அப்படின்னு சொல்றாங்களா இல்லையா? முன்ன மாதிரி என்னை விசாரிக்கிறது இல்லை, பாசத்தை காட்டுறது இல்லை, என்னை கண்காணிக்கிறது இல்லை, என்னை அரவணைப்பதில்லை, நான் ஏதாவது சமைத்து கொடுத்தால் என்னை பாராட்டுவதில்லை என்கிற புகாரை நம்முடைய தாய்மார்கள் சொல்கிறார்களா இல்லையா? ஏதோ கடமைக்கு வாழ்வதை போல வாழக்கூடிய சூழ்நிலைகளை நாம் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் நமக்கு முன்மாதிரி இருக்கிறது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா இத்தகைய தாய்மாருடைய பிரதிநிதியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு நாள் 2 பேரும் தனியாக பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது கேஷுவலாக கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ்,
நாயகமே கைஃப ஹுப்புக அலைய யா ரசூலல்லாஹ், நீங்க என் மீது வச்சிருக்கிற அன்பு எப்படி யா ரசூலுல்லாஹ்னு கேட்டாங்க. நம்ம யாராவது கேட்டிருக்குமா? நம்ம ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையிலிருந்து தொழுகை, நோன்பு, இபாதத்து இது சம்பந்தப்பட்ட ஹதீஸ்கள் நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். இல்லற வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை சம்பந்தமான பெரும்பாலும் அந்த வீட்டுக்குள் என்ன நடந்தது என்பதை குறித்து நமக்கு பெரும்பாலும் தெரிவதே இல்லை. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா கேட்டார்கள், நீங்கள் இந்த ஹதீஸை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். என் மீது அன்பு வச்சிருக்கிறீங்களா இல்லையா, அந்த அன்பு எப்படி இருக்கிறதுன்னு கேட்டாங்க. ஏன் கேட்டாங்க அப்படின்னா, ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டில் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹுவை தவிர்த்து வேறு சில புதிய மனைவிமார்கள் வந்தார்கள். அப்படி வந்த காரணத்தினால் தனக்கு வழங்க வேண்டிய அன்பில் ஏதாவது குறை ஏற்பட்டு விடுமோ, வேறு மனைவிமாருடைய வீடுகளுக்கு போகிற பொழுது அங்கே அந்த அன்பு பரிமாறப்பட்டு விடுமோ என்கிற பெண்களுக்கே உரித்தான பொசசிவ்னஸ் சொல்லுவோமா இல்லையா, அதனால் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா கேட்டாங்க, கைஃப ஹுப்புக அலைய யா ரசூலல்லாஹ், ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வுடைய இருந்து வஹி வருமா இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அற்புதமான பதில் சொன்னார்கள். கஉக்தத்தில் ஹபில், கயிற்றில் போடப்பட்ட முடிச்சை போல இருக்கிறதுன்னு சொன்னாங்க. என்ன வார்த்தை பாருங்க, கயிற்றில் போடப்பட்ட முடிச்சு எப்படி இருக்கும் இல்லையா, கயிற்றில் போடப்பட்ட முடிச்சை போல நான் உன் மீது அன்பு வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. நம்மளால இந்த உத்தரவாதத்தை கொடுக்க முடியுமா நம்ம வீட்டுக்காரம்மாட்ட? இல்லை அவங்க தான் நமக்கு தர முடியுமா? தரலாம், சில பேர் இருக்கலாம். அல்லாஹ் அதை கபூல் செய்வானாக, அதை நீட்டிக்க செய்வானாக. நான் ஏன் இதற்கு சொல்கிறேன் என்றால் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். கஉக்தத்தில் ஹபில், அது கயிற்றில் போடப்பட்டிருக்கிற முடிச்ச மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே ஆயிஷா ரலியல்லாஹு மிகச்சிறந்த அறிவாளி, ரொம்ப ஐக்கியம் உள்ளவங்க. அவருடைய வரலாற்றை படித்து பார்த்தோம்னா ஒரு சிறந்த பேராசிரியர், சிறந்த ஞானி. அந்த ஆயிஷா ரலியல்லாஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு சஹாபாக்களுக்கு இஸ்லாமிய சட்டவியலில் ஏதாவது சந்தேகம் வந்து விட்டால் ஆயிஷா ரலியல்லாஹுக்கு முன்னால் சென்று மண்டியிட்டு பாடம் கற்றுக்கொண்டார்கள் லட்சக்கணக்கான சஹாபாக்கள். மிகச்சிறந்த அறிவாளி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அந்த ரலியல்லாஹு தஆலா அவர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா சபையிலையும் கண்ணியம் செய்திருக்கிறார்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹுடைய அந்த அறிவை பல சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹ் வியந்து பார்த்திருக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் இப்படி சொன்னார்கள், ஹுது நிஸ்ஃப தீனிக்கும் மின் ஹாதிஹில் ஹுமைரா, இந்த செக்கச்சிவந்த பெண்ணிடமிருந்து இந்த மார்க்கத்தின் பாதி ஞானத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். எவ்வளோ பெரிய அங்கீகாரம் பாருங்க, எவ்வளோ பெரிய அப்ரிசியேஷன் பாருங்க. இந்த பெண்ணிடமிருந்து, ஹுமைரா என்பது ரசூல் ஆயிஷா ரலியல்லாஹுடைய ஒரு பட்ட பெயர், ஒரு செல்ல பெயர். அவங்க சொன்னாங்க, இந்த செக்கச்சிவந்த பெண்ணிடமிருந்து நீங்கள் இந்த மார்க்கத்தின் பாதி ஞானத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னாங்க. எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க. அவ்வளவு தூரம் ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க, மெச்சுவாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவிமார்களை அவ்வளவு தூரம் கண்ணியம் செய்திருக்கிறார்கள். இந்த கயிற்றில் போடப்பட்ட முடிச்சுன்னு சொன்னாங்களா இல்லையா, இந்த பதில் ஆயிஷா ரலியல்லாஹுக்கு திருப்தி தரவில்லை. அவங்க சாட்டிஸ்ஃபைட் ஆகல. கயிற்றில் போட்டுக்கிற முடிச்செல்லாம் சரிதான், முடிச்சு எப்படி இருக்குன்னு கேட்டாங்க. கைஃபல் உக்தா, கயிற்றில் போட்டுக்கிற முடிச்சுன்னு சொன்னீங்க, நான் அல்லாத மற்ற மனைவிமார்கள் இருக்கிறாங்களா இல்லையா, இந்த அன்பும் பாசமும் அங்கேயும் கொஞ்சம் பரிமாறப்படுமா இல்லையா? கயிற்றில் போட்டுக்கிற முடிச்சு ஓகே, முடிச்சு எப்படி இருக்கிறதுன்னு கேட்ட பொழுது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலா ஹாலிஹா, என்றைக்கு நான் அந்த முடிச்சு போட்டேனோ அது அப்படியே இருக்கிறது, அது தளரவில்லை, அது லூஸ் ஆகவில்லை என்று சொன்னார்கள். என்ன அருமையான வார்த்தை பாருங்கள். அந்த அன்பை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதில் எந்த சேதாரமும் வந்து விடாமல், நீங்கள் இந்த உலகத்தில் பெரிய பொறுப்புக்கு வரலாம், சமுதாயத்தின் தலைவராக வரலாம், சமுதாயத்தின் சேவையாளராக நீங்கள் வரலாம், வீட்டுக்கு போகிறதுக்கே எனக்கு நேரம் இல்லை, சாப்பிட்றதுக்கே எனக்கு நேரம் இல்லை என்கிற நிலையில் பெரிய பொறுப்புகளை நீங்கள் சுமக்கலாம். அப்படி சுமந்தாலும் கூட உங்களுக்காக ஒரு ஜீவன் அங்கே காத்து கொண்டிருக்கிறது. அந்த ஜீவனுக்கு நீங்கள் அன்பை செலுத்த வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு நினைவூட்டி இருப்பதை பார்க்கிறோம்.